கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அக்தி பொதுவில் வைப்போம், இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வச்சிருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம, கற்புனா கற்பு பெண்ணுக்கு இல்ல, ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வச்சிருவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோங்கிறான். எப்படியே அப்படி ஏற்றி மிதிடாங்கிறான். நேரடியா உங்களுக்கு புரியுது பத்தியில? அதான் பாரதி, அதுதான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மைலில் ஆணுக்கு இங்கே பெண், இலைப்பிள்ளைக்கு ஆண் என்று கும்மியடின்ட்டான். நேரடியா சொல்றேன், ஆம்பளை எங்க கோட்பாடு என்ன தெரியுமில? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் பாரதி சொல்றான். சமமாவிடா சமமாவிடா சமமாவிடாங்க. இது இவங்க வந்துதான் பண்ண மாதிரி பேச்சு. தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காரணம். பாமரராய் விலங்குகளாய் உலகளைத்தும் இகழ்ச்சி சொல்ல நானும் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை திசையெங்கும் பரவை செய்தல் வேண்டும்ங்கிறான். பேர்ல மட்டும் தமிழன், அது பத்தாயிரா, அது பத்தாதுங்கிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை. இங்க புகழ்ந்துகிட்டு அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு வாழும் சேகுவாரா அந்த மாதிரி கதையாயிடக்கூடாது, வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு உண்மைடா வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற. அது என்னங்க? அவர் அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு கவித்தராசிலே, இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடுறான். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லல, அதுதான் உச்சம், அதான் உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புழுகலடா, பெருமைக்கு பேசுறடா, உண்மையை சொல்றாங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்க எல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிருச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்.